நான் சரி இறக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன நெனச்ச உடனே, என் பையன் என்ன ஆவான்? என் ஹஸ்பண்ட் என்ன ஆவாரு? இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா? என் பையன் எப்படி இருப்பான்? அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள், பல யோசனைகள் வர ஆரம்பிச்சது. எப்படிடா இதுலருந்து வெளியில வரப்போறோம்? எப்படி எதுக்கு நமக்கு இவ்ளோ தூரம் நம்ம யோசிக்கிறோம்? அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, அப்புறம் அத ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒண்ணொண்ணும் நடந்தா என்ன நடக்கப் போகுது? என்ன ஆகப் போகுது? ஓகே. சரி என் பையன என் பையனுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அது அவனோட டிசைனா இருக்கலாம். அம்மா இல்லாம வளர்றது அவனோட டிசைனா இருக்கலாம். ஸோ நான் போணும்னு சொன்னா எல்லாமே அதுக்கு தகுந்த மாரி தான நான் உருவாக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானே என்ன அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் சாகறது கூட முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அதேதான். மத்தவங்க என்ன ஆயிடுவாங்களோ அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம சாகறது கூட ஒத்துப்போம். நம்மளோட அன்பா இருக்கிறவங்க சாவையோ, இல்ல கஷ்டப்படுறதையோ நம்மளால ஒத்துக்க முடியாது. அது ரொம்ப வலிக்கும் இன்னும் அதிகமா இல்லையா? அதையும் நம்ம தாண்டணும் நண்பர்களே. இல்லன்னா எர்த் பவுண்டட் சவுல்ஸா நம்ம இருந்துருவோம்.